ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உன்னில் தொலைந்தேனடி கதையோட 27வது எபிசோட். கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். இச்சைகளை தொலைத்த ஞானி போல் சப்தங்களை தொலைத்து உலா வருகிறாள் நிலவழகி எனும் தேவதை. வானில் அந்த மேகப்போர்வையில் மறைந்து மறைந்து அவனோ பால்கனியில் நின்று நிலவை ரசிக்க முடியாது. அவன் மேனி தீண்டும் குளிர்காற்றை அனுபவிக்கவும் முடியாது. தன் கைகளை மார்பின் குறுக்கே இறுக கட்டிக்கொண்டு மனதின் பல விடை தெரியாத கேள்விகளுடன் அங்கே நின்று தான் தொலைத்த காதலை தேடுகிறது. யார் கண்டது? அது அவனுள்ளே உருகிவிட்டதா என்ன? அவன் வாய்விட்டு பலமுறை கேட்டிருந்தான் சங்கதியிடம் புடவை கட்டும்படி. என்று அவனுக்கு பிடித்த புடவையுடன் தான் இருக்கிறாள். இருந்தும் இருமெனமும் வெவ்வேறு திசையில் பயணங்கள். தூணில் சாய்ந்து நின்று அவளையே பார்த்தான். அதில் தன்னை மறந்து நின்றவன் காதுகளில் ஏதோ ஒரு சப்தம். அது வெளியில் யாரோ நடப்பது போல் இருக்கவும் கதவை பார்க்க அது தாழ்பால் போடாமல் இருந்தது. இவ ஒருத்தி கதவை சாத்தினா லாக் போட மாட்டா என மனதிற்குள் நினைத்து கொண்டு, ஆனா யாரோ நடக்கிற ஷூ சத்தம் கேட்டது. என்ன பிரம்மையா? இல்லை, நிச்சயம் யாரோ ஒருவர் இங்கு வந்திருக்க வேண்டும் என உணர்ந்தவன் விறுவிறுவென கதவின் அருகில் சென்று கதவை திறக்க அங்கு யாரும் இல்லை. யாராயிருக்கும் என தனக்குள் நினைத்து கொண்டு கதவை தாளிட்டு விட்டு உள்ளே வந்து படுத்துக்கொள்ள, அவள் படுத்திருந்த விதம் பார்க்க அதுவோ பாவம். புடவையுடன் போராடி மாறாப்பு விலகி அவள் உடலில் பாதிக்கு மேல் படமாக ஓடிக்கொண்டிருந்தது. அவள் சேலை தொட்ட இடமெல்லாம் தன் உதடுகளால் ஆடை பொறுத்த ஆசைப்பட்டது ஆடவன் மனது. கண்கள் கூசும் அவளின் இந்த உடல் வெனப்பு பிரம்மனின் ஸ்பெஷல் ப்ரொடக்ட். அவள் போல் அவளை அள்ளிக்கொள்ளுவா அது தீராத கணக்குத்தான். கவ்வச் சொல்லுதே அந்த கோவைப்பழ சிவப்பு நிற உதடுகளை. அதில் தேன் குடிக்கும் நேரம் எப்போதோ கிள்ளத் தோன்றிவிடும் அவள் ஆப்பிள் கண்ண கதுப்பை எங்கே தன்னை மீறியும் அத்துமீறி விடுவோமோ என அதற்கு நிபந்தனைகளை போட்டிருந்தான் மாயவன். கட்டிக்கொள்ளவா என்று உள்ளுணர்ச்சிகள் வாதிட முடியாத வழக்கல்லவா இது. யார் குற்றவாளி, யாருக்கு தண்டனை? தண்டனையில் இருவரும் இன்பம் காணும் விடை கிடைத்தால் தொட்டுவிட விரல்கள் துடிக்க அவன் பொறுமையை சோதிக்கும் அவளை என்ன செய்வது? ஆனால் அவன் மனமோ அவள் அழகை ரசிக்கலாம், ஆனால் அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது. அவளிடமிருந்து உண்மை காதல் மட்டுமே அவனுக்கு வேண்டும். அது கிடைக்கும் வரை அவளுக்காக காத்திருப்பது என்ற முடிவோடு இருந்தான் காளையவன். பின் எழுந்து அவள் சேலையை சரி செய்து நன்றாக படுக்க வைத்தவன் அவளை போர்த்தியும் விட்டான். அந்த நேரத்தில் சரியாக அவன் செல் சினுங்க ஒரு விங்கில் அதை எடுத்து சைலண்டில் வைத்தவன் தன் மொபைலை எடுத்துக்கொண்டு அவசரமாய் வெளியே சென்றிருந்தான். இங்கே நள்ளிரவு நேரம்தான். சில வெளிநாட்டு பயர்ஸ் அவனுக்கு பிசினஸ் விஷயமாய் அழைப்பது வழக்கம். அவன் தொழிலில் முன்னிலையில் இருப்பதற்கான முதல் காரணமே அவன் எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் ரெஸ்பான்ஸ் செய்வதுதான். முக்கியமான கோல் இங்கு பேசினால் இவள் தூக்கம் கலைந்துவிடும் என நினைத்து வெளியே சென்றிருந்தான். அந்நேரம் சங்கவி மட்டும்தான் நன்கு உறங்கிக் கொண்டிருந்தாள். லைட் வெளிச்சத்தில் அவள் உறக்கம் கலைந்துவிடும். அதையும் போடாது நைட் லைட்டை மட்டும் ஒளிரவிட்டு வெளியே சென்றிருந்தான். வெளியே தன் அறையில் விட்டு சற்று தள்ளி நின்று அவன் போன் பேசிக்கொண்டிருக்க ஒரு அலறல் சத்தம். அது இனியன் காதிலும் நன்கு கேட்டது. அவன் கால்களோ பதட்டத்துடன் அவன் அறைக்குள் நுழைந்து லைட்டையும் போட அங்கே வாயில் கை வைத்தபடி உடல் முழுதும் வேர்த்து கண்கள் கலங்கி உடல் நடுங்க கட்டலில் இருந்தாள் சங்கவி. இனியனை கண்டதும் திருவிழாவில் தொலைந்து போன குழந்தை போல்
அழுது கொண்டே தன் தாயை அணைத்துக் கொள்வது போல் ஓடிச் சென்று இனியனை இறுக அணைத்துக் கொண்டாள். அவள் பயப்படும்படி அங்கு ஏதோ நடந்துள்ளது என புரிந்து கொண்டவன் முதலில் அவள் முதுகை தடவி, ஹே ஹனி, என்னாச்சுமா என வினவ, அவளோ பதிலேதும் சொல்லாமல் அவனை விட்டு விலகி கதவை நோக்கி கை காட்டியவாறு அழுது கொண்டே இருக்க, அவள் எதையோ கண்டு பயந்து விட்டாள். என்னாச்சு ஹனி? இப்போதும் பொறுமை இருந்தது அவனிடம். அவள் பயந்து போயிருக்கிறாள் என்று தானும் அமைதியாகவே கேட்டாள். அவளோ வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட பேசாது உடல் நடுங்கி வார்த்தைகள் மறந்து கதவை மட்டும் கை காட்டி அழுது கொண்டே இருக்க, அவனுக்கோ இங்கு என்ன நடந்திருக்கும், என்னவள் பயப்படும்படி யார் இங்கு என்ன செய்தது என அவனுக்கும் பதட்டம், பயம், அவள் அழுகையை பார்த்து இனம் புரியாத தவிப்பு, எல்லாம் ஒரு சேர கோபமும் வந்தது அவனுக்கு. அவளை இழுத்து தன் முன் நிற்க வைத்தவன் கொஞ்சம் கடுமையான குரலில், என்னாச்சுன்னு கேட்குறேன்ல என கோபம் கலந்த குரலில் கண்கள் சிவக்க, உடம்பின் நரம்புகள் அனைத்தும் புடைத்து வெளியில் தெரிய கத்தியவனை பார்த்தவள் மறுபடியும் பயந்து போனாள். அவனை இந்தளவில் கோபம் கொண்டு பார்த்ததில்லை. அவள் காரணம் இல்லாமல் கோபப்படுபவனும் இல்லை. அவளோ அழுகையை அடக்க முடியாது அழுதபடியே தானிருந்தாள். என்னாச்சுன்னு கேட்குறேன்ல, சொல்லுடி என அவள் அருகில் நெருங்கி நின்றான் காளையவன். அவளோ அவன் அணிந்திருந்த டிஷர்ட்டை இழுத்து அவன் மார்பில் முகத்தை புதைத்து அழுதபடி, நீ நீ எங்க போன என்னை தனியா விட்டுட்டு? சரி, நான் இனி எங்கேயும் போகல. ஆனா இங்க என்ன நடந்துச்சு? நீ எதை கண்டு இந்தளவு பயப்பட்ட என பற்களை கடித்து வார்த்தைகளை அதனிடையே மென்று மெதுவாக கேட்டான் அவன். அவன் தன்னவளை கதிகலங்க வைத்தது மிருகமா அல்லது மனிதனா, இல்லை அதைவிடவும் பெரிய அமானுஷ்யமா? எதுவானாலும் அதற்கு ஆரம்பம்தான். இனிவரும் காலங்களில் அவனின் கோபம் முழுதும் என்னவளை காயப்படுத்தியதன் மீதே இருந்தது. என்ன நடந்துச்சுன்னு சொன்னா தானே தெரியும் ஹனிமா, கனவிராஜம் கண்டு பயந்துட்டியா? அவன் மார்பின் மேலே உடல் நடுங்க அழுது கொண்டே இருந்தவள் இல்லை என்று தலையாட்டியதை கண்டவன் மூளை அவன் வெளியே செல்ல முன்பு கால் தடும் சத்தம் கேட்டது நினைவில் வர அவளை விலக்கி தன் அருகில் நிற்க வைத்தவன் தன் கண்கள் சிவக்க ஒற்றை புருவத்தை உயர்த்தி, யாராவது இங்கு வந்தாங்களா? அவளோ அதை நினைத்ததும் உடல் இன்னும் படபடக்க கதவை நோக்கி கை காட்டி அழ ஆரம்பித்திருந்தாள். இதற்கு மேல் அவளிடம் எதுவும் கேட்டால் பயந்திருப்பவள் இன்னும் பயப்படுவாள் என உணர்ந்தவன், சரி வந்து படு, அவளை சமாதானம் செய்து உறங்க வைத்தால் போதும், இப்போதைக்கு நாளை விடிந்ததும் என்ன நடந்தது என கேட்டுக்கொள்ளலாம் என அவன் வினவ, இல்லை நான் தூங்கல, எனக்கு பயமா இருக்கு என கூறி அழுது கொண்டே நின்றவளை தன்னருகே இழுத்தவன் அவள் இதழை கவ்வி பொய்ய ஆரம்பித்தான். இங்கே இப்போது என்ன நடந்திருந்தாலும் அதை நான் பார்த்து கொள்கிறேன். ஆனால் என்னவளை இந்த பயத்திலிருந்து விடுபட வைக்க வேறு வழியில்லை எனத்தான் அவன் அவ்வாறு செய்தது. குழந்தை அழும் நேரம் தாயின் அரவணைப்பு போல் இருந்தது அவனின் காதல் மனைவியை அவன் சமாதானம் செய்வது. அவன் நினைத்தபடி அவள் பயம் நீங்கி உடல் நடுக்கமும் குறைந்தது. அழுகையும் மறைந்து கொஞ்சம் நார்மலாக மாறுவதை உணர்ந்தவன் அவளை விலக்கி விட்டு வந்து படு என கூறியவன் தானும் அவள் பக்கம் படுத்து அவளை இழுத்து தன் கைவளைவுக்குள் வைத்தபடி, எது நடந்தாலும் நான் இருக்கிறேன் என உணர்த்தினான். உணர்வுகளுக்கு மரியாதை அளிக்கும் கணவனை அவன் முத்தத்தை மறுக்காமல் வாங்கியவள் அவன் அனைத்தையும் சுகமாய் அனுபவித்து துயில் கொண்டாள். தன்னவன் இருக்கும் நம்பிக்கையில் அவள் நெற்றியில் தன் இதழ் பதித்தவன் இதழ்கள் தன்னிச்சையாய் விரிந்தது. அவள் கூறியதை நினைத்து, என்னை தனிய விட்டு எங்க போனீங்க? மறுமுறையும் அவள் கூறியதை நினைத்தவன், நீயே உயிருடி, நீயே என்னை விட்டு விலகணும்னு நினைச்சா கூட அது முடியாது. உன்னை விட்டு நான் போனேனா? உன் கண்ணை பார்க்கும்போது அத்தனை காதல் அப்பட்டமா தெரியுது. மனசை வேணும்னா நீ மறைக்கலாம், ஆனா அந்த பார்வை இருக்கே பார்வை, அதை உன்னால் எதுவும் செய்ய முடியாது என தனக்குள் நினைத்தவன்
மூளை நாளை என்ன செய்வது என திட்டம் தீட்ட ஆரம்பித்தது. பொன்னிற கோலத்தை வானில் இட்டது யாரோ. நாணத்தில் சிரிக்கும் மாதுவைப் போல் மெதுவாய் சிரிக்கிறது இந்த அழகான காலை பொழுது. இரவு முழுதும் பஞ்சனையில் குங்குமமாய் சிவந்து போய் தன்னவன் தாகம் தீர்த்தவள் அவன் ஆசை தீண்டல்களின் சில அடையாளங்களையும் சுமந்து வெற்று உடலின் மேல் போர்வையையும் தன்னவனையும் உடையாய் மாற்றி நேரம் 7 மணியை தாண்டியும் எழ முடியாது தூங்கிக் கொண்டிருந்தாள் கீர்த்தி. ஆனால் வழக்கம் போல் எழுந்து கொண்டவன் எழுத்ததும் தன்னவளை பார்க்கத்தான் தெரிந்தது. இரவு என்னவெல்லாம் செய்து வைத்திருக்கிறேன் என அவளை எழுப்ப மனசு வராது. அவன் குளியலறைக்குள் சென்று குளித்து முடித்து வந்தவன் கண்ணாடி வழியே தன்னவளைத்தான் பார்த்தான். அவன் எண்ணங்களில் காதல் நெருப்பை ஏற்றியவள். அவன் கனவுகளில் சரி அவளுடன் வாழ்ந்து விடலாம் என நித்தம் துடித்தவன். அவள் உதடுகளில் ஓரப் புன்னகை போதுமென இருந்தவன். அவன் எண்ணங்களை காதலில் எரிய விட்டவளே அவன் கன்னங்களை எச்சில் படுத்தியிருந்தாள். அதை நினைத்து மிளிர்ப்போடு இருந்தவன். அவன் அணைப்பிலே இரவு முழுதும் குழந்தையாய் உறங்கியவள் தலைகோதி நெற்றியில் இதழ் பதித்தான் கௌதம். அவன் கொடுத்த முத்தத்தில் தூக்கம் கலைந்து மெல்ல மெல்ல கண் விழிக்க இரவு முழுதும் தன் பெண்மையை களவாடியவன். அவள் கண் முன்னே சிரித்த முகத்துடன் கிரீம் நிற பேண்ட், கடல் பச்சை நிறத்தில் ஒரு ஷர்ட் அவன் உடலோடு ஸ்லிம்பிட்டாக அணிந்து கையில் கடிகாரத்தை கட்டியவாறு நின்றிருந்தான். கண் விழித்தவள் நேரமானதை உணர்ந்து, மாமா இவ்வளவு நேரம் என்னை எழுப்பாம தூங்க விட்டிருக்கீங்க? அந்த மாமா எனும் வார்த்தை அவன் காதில் இசை மீட்ட அதை கூறிய உதட்டை கடித்து தின்ன ஆசை கொண்டது ஆண்மனது. அவசரமாய் வெளியே செல்ல வேண்டிய வேலை இருந்ததால் தன்னை கட்டுப்படுத்தியவர், உன்னை தூங்கக்கூடாதுன்னு யாரும் சொன்னாங்களா? வீட்டில் வேலை செய்யவா ஆட்கள் இல்லை? இங்கே பாரு குட்டிமா, நீ எப்போ தூங்கணும், எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் எல்லாம் உன்னோட விருப்பம். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறதா இருந்தா கூட தூங்கு என கூறிக்கொண்டே கண்ணாடி வழி அவளை பார்த்து தன் தலையை வாரிக்கொண்டிருக்க, நான் என் வீட்டில் கூட இவ்வளவு நேரம் தூங்கியதே இல்லை மாமா. இனி என்னையே எழுப்பி விடுங்க, இல்லைன்னா நான் உங்க கூட பேச மாட்டேன் என கூறி உதட்டை சுளிக்க, அவனுக்கோ இரவு நடந்தது இப்போதும் வேண்டும் போல் உணர்ச்சிகள் பொங்க அதை அடக்கியவன், சரி அதை நாளைக்கு பார்த்துக்கலாம், நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, நான் கொஞ்சம் முக்கிய வேலை விஷயமா வெளியே போகணும் என கூறும்போதே அவள் முகம் வாடிவிட்டது. ஏன் மாமா, நாளைக்கு அதை பார்க்க முடியாதா? அவள் தன்னை என்று நிச்சயம் தேடுவாள். இருந்தும் அந்த விக்கியை கோர்ட்டில் ஆயர்படுத்தி ஆக வேண்டும் எனும்போது அவன் இருந்துதான் ஆக வேண்டும் என்பது மேலிடத்து உத்தரவு. அவன் போய்த்தான் ஆக வேண்டும். வேறு நேரமாய் இருந்திருந்தால் அவளை விட்டு துளியும் விலகி இருக்க மாட்டான். முக்கியமான வேலம்மா, ப்ளீஸ்டா, சாரி என அவள் உணர்வுகளை மதித்து அவன் கெஞ்ச, அவளும் சரி என்பது போல் முகத்தை சோகமாக வைத்து தலையாட்ட அவனுக்குத்தான் என்னமோ போல ஆகிவிட்டது. அவன் முகம் வாடுவதை பார்த்தவள், சரிங்க, நீங்க ஈவினிங் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க என கூறி இதழ் விரிக்க அவனுக்கும் அப்போதுதான் நிம்மதி வந்தது. இன்னர் அவள் தலை கோதி பாய்மா என கூறிவிட்டு கிளம்பி சென்றான். அவன் அருகில் இருந்தால் இருக்கும் நிறைவு இப்போது போய் வெறும் வெறுமை மட்டுமே குடிகொண்டிருந்தது. அந்த அறையில் இருக்க பிடிக்காது, கீழே செல்லலாம் என நினைத்தவள் எழுந்து சென்றாள். அந்நேரம் கீழே சென்றவனிடம் வந்த பாட்டி, கௌதம் கோயிலுக்கு போகணும்ப்பா, நீங்க 4 பேரும் சேர்ந்து வருவீங்கன்னு சொல்லி முருகன் கோயில்ல சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கு, நீ கிளம்பி வெளியே போயிட்டா எப்படிப்பா என அவனை வினவ, பாட்டிமா எனக்கு முக்கியமான வேலை பாட்டி, போய்த்தான் ஆகணும். சாரி பாட்டி, நாளைக்கு நிச்சயமா நான் உங்க கூட குலதெய்வ கோயிலுக்கு வரேன், கோவிச்சு கொள்ளாதீங்க பாட்டி என கெஞ்சி கொண்டிருக்க அங்கு வந்த சங்கரேஸ்வரனுக்கு அவன் நிலை புரியவும், அம்மா அவன் வேலை அப்படி இருக்க என்னம்மா செய்யற, அவன் போகட்டும் என மகன் தன் மகனுக்கு ஆதரவாய் பேச
பாட்டிக்கு தன் மகன் பிள்ளைகள் மேல் கோபமில்லை என நினைத்து சந்தோஷப்பட்டது. அப்போது அங்கு காஃபியுடன் வந்த வைரபி அதை நிறுத்த அதை வாங்கிய சங்கரேஸ்வரன் அங்கிருந்து சென்று விட்டார். அவருக்கு பேப்பர் படித்துக்கொண்டு காஃபி குடித்தால்தான் அந்த நாளே ஆரம்பமாகும். பின் கௌதமிற்கும் பாட்டிக்கும் காஃபியை கொடுத்தார். சரிப்பா, ஆனா கீர்த்தி கிட்ட சொல்லிட்டியா? அவள் எதுவும் சொல்லலையாப்பா? இல்ல பாட்டி, அவளுக்கு நான் அவ கூட இருக்கணும்னு தான் ஆசை. இருந்தும் என் நிலைமைய சொன்னதும் சரின்னு சொல்லிட்டாள். அவர் எதற்கு இப்படி கேட்டார் என தெரிந்துதான் அவன் இப்படியான பதில் கூறியது. அவன் கூறியதை கேட்ட அந்த உள்ளங்கள் இரண்டும் உண்மையில் அவர்களை வாழ்த்தியது. சரிப்பா, ஈவினிங் சரி, கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வா என கூறி அவனை அனுப்பிவிட்டு வைரபி சமையல் கட்டுக்குள் நுழைய ஹோலில் வந்து சோபாவில் அமர்ந்து கொண்டார் பாட்டி. காட்டன் புடவை ஒன்று, கிரே கலர் புடவையில் தங்க ஜரிகை போர்டர் வைத்து அழகாயிருந்தது அவளுக்கு. திருமணமான புது பெண்ணுக்குரிய முகப்பொலிவு அவள் முகத்தில் அந்த தங்க நிறத்திற்கு ஈடாய் மிளிர்ந்து கொண்டிருந்தது. ரெடியாகி கீழே வந்தவள் பாட்டி இருப்பதை பார்த்து அவர் அருகில் செல்ல, அதற்கிடையில் இவளை இவ்வளவு நேரமாய் தேடிக்கொண்டிருந்த சாரதா அங்கு வந்தாள். ஏய், இங்கே என்ன செய்ற? போய் எனக்கு காஃபி போட்டு கொண்டு வா. தலையை ஆட்டியவள் சமையல் கட்டிற்குள் செல்ல சாரதா கூறியது வைரபியின் காதில் விழுந்து காஃபியுடன் வந்தார். பாட்டியோ இவளை இனி இங்கு வைத்திருப்பது சரிவராது. குலதெய்வ வழிபாடு முடிந்ததும் இவளை சென்னைக்கு பார்சல் கட்டணும். அப்போதான் என் பிள்ளை குடும்பம் நிம்மதியா இருக்கும் என நினைத்தவர், வைரபி, பூ எடுத்து கீர்த்தி கிட்ட கொடுமா. இனியனும் அந்த பொண்ணும் இன்னும் எந்திரிக்கல போல, எழுந்ததும் கோவிலுக்கு போக ரெடியாக சொல்லுமா என கூறிவிட்டு அவர் அறைக்குள் சென்று கொண்டார். கீர்த்தியுடன் சமையல் கட்டிற்குள் சென்ற வைரபி கதை பேசிக்கொண்டே சமையலை தொடங்கினார். இரவு என்ன நடந்திருக்கும் என தெரியாது தலையை வெடித்து விடும் போல் இருந்தது இனியனுக்கு. சங்கவியோ உறக்கம் கலைந்து எழுந்து கொண்டாள். எழுந்தவள் அப்போதுதான் பார்த்தாள் இனியனின் அணைப்பில் இரவு முழுதும் தான் உறங்கியுள்ளதை. கண் விழித்தவள் இளமுயல, இனியனோ தன் அணைப்பை இறுக்கி, இரவு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போ. அவன் கண்களில் இன்னும் கோபம் இருந்தது. அவனை நிமிர்ந்து பார்த்தவள், நான் சொல்றேன், இப்ப என்ன விடுங்க. முடியாது, நீ முதல்ல சொல்லு, அப்புறம் விடுறேன் என கூறிக்கொண்டே அவள் இடையில் கை போட்டு இறுக பிடித்து கொள்ள, அவளுக்குத்தான் இரவு நடந்ததை நினைத்து மீண்டும் பயம் வந்து ஒட்டி கொள்ள அந்த ஏசி அறையிலும் வேர்த்து கொட்டியது.